இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன கதை ஒன்று நம்ம பார்க்கலாங்க. இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஏழை மனிதன் ஒருத்தன் இருந்தான். அவனிடம் 2 மாடுகள் மட்டுமே இருந்தன. அதில் கிடைக்கக்கூடிய பாலில்தான் அவனுடைய வருமானம். மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான். ஒரு முறை அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லோருமே பேசிக்கொண்டார்கள். அவனும் தன்னுடைய நிலைமையை அவரிடம் கூறி ஏதாவது உதவி பெறலாம் என்று அவரிடம் போய் நிலைமையை சொன்னான். அவரும் இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கை உயரும் என்று ஆசி கூறினார். அன்று முதல் மாடுகள் அதிகமாக பாலை கொடுத்தன. எப்படி நடந்தது என்று தெரியாதபடி வருமானம் பெருகியது. 2 மாடுகள் 4 ஆகி 4 8 ஆகி இப்போது அவனிடம் 30க்கும் மேற்பட்ட மாடுகள் இருந்தன. சிறிய கூரை வீடு பெரிய காரை வீடு ஆனது. திரும்பின இடமெல்லாம் செல்வ செழிப்பு. அவனுக்கு நிற்கக்கூட நேரமில்லை. ஆண்டுகள் உருண்டோடின. மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார். தான் ஆசீர்வதித்த மனிதன் இன்று பெரிய செல்வந்தனாக இருப்பதை கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவன் அவரை தேடி வருவான் என்று எதிர்பார்த்தார். ஆனால் 2-3 நாட்கள் ஆகியும் அவன் வரவில்லை. மனதில் அவருக்கு சிறிய வருத்தம் இருந்தாலும் அவரே நேராக அவனுடைய வீட்டுக்கு போனார். அவர் சென்ற நேரத்தில் அவன் மாடுகளை குளிப்பாட்டி கொண்டிருந்தான். அவனது மனைவி அந்த ஞானியை வரவேற்று அமர வைத்துவிட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள். அவனும் கொஞ்ச நேரத்திலேயே வேலையை முடித்துவிட்டு வந்துவிடுவதாக சொல்லி அனுப்பினான். ஞானிக்கு வந்தது பாருங்கள் கோபம். காசு பணம் வந்ததும் பழசையெல்லாம் மறந்து விட்டாயா? நன்றி கேட்டவனே, இனி உன்னிடம் இத்தனை மாடுகள் இருக்காது. பழையபடி 2 மாடுதான் இனி எப்போதும் உனக்கு இருக்கும் என்று சபித்துவிட்டு வேகமாக சென்று விட்டார். அவர் பேசியது எல்லாம் அவனுடைய காதில் விழ பதறி எடுத்து ஓடி வந்தான். அவர் இப்படி கோபித்துக் கொள்வார் என்று அவன் நினைக்கவே இல்லை. அவரை தேடி ஓடினான். ஆனால் அவர் எங்கு என தெரியவில்லை. சோர்ந்து போய் வீடு திரும்பினான். கொல்லைப்புறத்தில் அவர் சபித்தபடியே 2 மாடுகள் தான் இருந்தன. அவன் தலையில் அடித்து கொண்டு அழுதான். எல்லாம் என்னுடைய அலட்சியத்தால் போச்சே, இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போறோமே என்று புலம்பினான். அவனுடைய மனைவி அவன் அருகில் வந்து சொன்னால், இந்த 2 மாட்டையும் இப்பவே சந்தையில் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுங்க என்று. அவனுக்கு மேலும் குழப்பம் வந்தது. மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய? இதை தவிர வேற எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்றான். மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வலியுறுத்தினாள். சரிப்போ, நடக்கிறது நடக்கட்டும் என்று சொல்லி இருந்த 2 மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு சந்தைக்கு கிளம்பினான். நன்றாக வளர்க்கப்பட்ட மாடுகள் என்பதால் உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது. மனது கணக்க கண்ணில் கண்ணீருடன் வீடு வந்து சேர்ந்தான் அவன். அவனுடைய மனைவியோ முகம் நிறைந்த புன்னகையோடு அவனை வரவேற்றாள். இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவளாகவே சொன்னாள், கொஞ்சம் கொல்லைப்புறத்தில் போய் பாருங்க என்றாள். இவனும் போய் பார்த்தான். அவன் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. அங்கே வேறு 2 புதிய மாடுகள். கேள்வியுடன் மனைவியின் முகத்தை ஏறிட்டான். மனைவி சொன்னால், எப்பவும் உங்ககிட்ட 2 மாடு தான் இருக்கணுங்கிறது தானே சாபம். அப்ப நீங்க இந்த 2 மாட்டையும் வித்தாலும் அதே இடத்துக்கு 2 மாடு வந்துடும் இல்லையா? அவனுக்கு அவள் சொன்னதும் புரிந்தது. புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியவான் என்பது புரிந்தது. அன்று முதல் தினமும் 2 மாடுகளை விற்க ஆரம்பித்தான். முன்பை விட பெரிய பணக்காரனாக ஆனான். சில நேரத்தில் நாம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான். உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். வாழும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தாலே உயர்வை தரும். சிறிய விஷயத்தை பூதாகரமாக பார்க்காதீர்கள். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை. குணவதியின் கரம் பிடித்த எல்லோருமே கோடீஸ்வரர்கள்தான். அதே போல பெண்கள் குணவதியாக இருப்பதற்கு ஆண்களும் ஒரு காரணம். இந்த கதையில் வர்ற மாதிரி உங்களுக்கு புத்திசாலியான மனைவி அமைஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.